இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 105 112 வரையிலும் சொல்லப்பட்ட சத்தியங்களை இந்த நாளிலே தியானிக்கலாம். இதிலே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் நம்முடைய வாழ்விலே நாம் தவறான தீர்மானங்களை செய்து தவறான காரியங்களை தேர்ந்தெடுத்து வாழும் பொழுது தான் அநேக துக்கங்களை, தோல்விகளை, துயரங்களை நாம் அடைகிறோம். ஆனால் அவைகளிலிருந்து வெற்றி பெறுகிறதற்கான ஒரு சில வழிமுறைகளை இந்த பகுதியிலே அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதலிலே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அவர் இங்கே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லி தொடங்கி அவர் 106 வசனத்திலே சொல்லுகிறார், உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். 108 வசனத்திலே சொல்லுகிறார், நான் உற்சாக பலிகளை நான் செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். 111 வசனத்திலே சொல்லுகிறார், நித்திய சுதந்திரமாக உம்முடைய சாட்சிகளை நான் வைத்து கொள்வேன், அதுதான் என்றென்றைக்கும் என்னுடைய பொக்கிஷமாக நான் வைத்து கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். 112 சொல்லுகிறார், நான் முடிவு பரியந்தமும் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்று சொல்லி 4 விதமான தீர்மானங்களை எடுத்தவராக இந்த சங்கீத பகுதியை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். 4 தீர்மானங்களை எடுக்கிறார். ஏனென்று சொன்னால், நெகேமியா வாழ்ந்த நாட்களிலே அவர்களுடைய தவறான ஜனங்களுடைய வழிவிலகின காரியத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறையிருப்பாக கொடுத்த பின்பு அவர்கள் திரும்பி வந்தபொழுது நெகேமியா அலங்கத்தை கெட்டும் பொழுது அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். எப்படி இவர் நாங்கள் ஆணையிட்டோம் என்று சொல்லுகிறாரோ அதே போல் நெகேமியா 10 அதிகாரம் அவர்கள் 29, 30, 31 சொல்லுகிறார்கள், தங்களுக்கு பெரியவர்களாகிய தங்கள் சகோதரரை கூடிக்கொண்டு தேவனுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் படி நடந்து கொள்வோம் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரின் கற்பனைகளையும் சகல நீதி நியாயங்களையும் கட்டளைகளையும் எல்லாம் கை கொண்டு அவைகளின்படி செய்வோம் என்றும் நாங்கள் எங்கள் குமாரத்திகளை எங்கள் ஜனங்களுக்கு தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொல்லாமலும் இருப்போம் என்றும் தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். ஆணையிடுதல், அவர்கள் நாங்கள் செய்த தவறை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் நெகேமியாவிலே ஆணையிட்டதை தான் இங்கே எஸ்ரா குறிப்பிட்டு எழுதுகிறார். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். உற்சாக பலிகளை நான் உங்களுக்காக செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். நித்திய சுதந்திரமாக உம்முடைய சாட்சிகளை வைத்து கொள்ளுவேன், இனிமேல் முடிவு பரியந்தமும் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிறவர் தான் அழகான ஒரு ஆவிக்குரிய தத்துவத்தை இங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்திலே, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை ஆழமாக புரிந்து கொள்ள நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அழகாக சாலமோன் ஞானி எழுதுகிறார், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி என்று சொல்லி அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வழிகளிலே வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாக ஒரு ஜீவ வழியிலே நடக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், விளக்காகிய அவருடைய கட்டளைகளை நாம் ஏற்று முதலிலே நடப்பதற்கு நாம் ஆணையிட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாட்களிலே ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அவருடைய ஜனங்களை விடுதலை செய்வதற்கு 10வது நாளிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையை அவர்களுக்கு கொடுத்தார். உங்களை நான் இங்கே இருந்து அழைத்து செல்லுகிறதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய வீடுகளினுடைய நிலைக்கால்களிலே ஆடுகளினுடைய இரத்தத்தை பூச வேண்டும். அப்பொழுது சங்கார தூரந்தன் உங்களுடைய வீட்டிற்குள்ளாக வந்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதபடி அந்த இரத்தத்தை பார்த்துவிட்டு கடந்து செல்வான் என்று சொல்லி சொன்ன கட்டளையிலிருந்து
ஆண்டவர் மோசையின் மூலமாக 613 கட்டளைகளை, அதாவது விளக்காக கருதப்படுகிற கட்டளையே விளக்கு என்று சொல்லப்படுகிறதே, அந்த கட்டளைகளை கொடுத்து அவைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் ஒரு விளக்காக, அல்லது இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல ஒரு தீபமாக நம்முடைய கரங்களிலே அவருடைய கட்டளைகளை தருகிறார். அவைகளை நாம் கை கொண்டு வாழும் பொழுது அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது நிமித்தமாக அவருடைய வசனமானது நம்முடைய வாழ்விலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய கால்களுக்கு அது தீபமாக, வெளிச்சமாக, நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக அவைகள் வருகிறதை பார்த்து நாம் அதிலே நடந்து செல்கிறதற்கு, எப்படிப்பட்ட துக்கமான சூழ்நிலையிலும் துயரமான கட்டத்திலும் நாம் சிக்கி கொண்டாலும் கூட அவைகளிலிருந்து வெற்றி பெறுகிறதற்கு ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அது நம்முடைய வாழ்விலே அந்தகாரத்தை வெளிச்சமாக மாற்றி ஆண்டவர் நமக்கு அதிலே ஒரு வழியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதைத்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறார், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுகிறார், போதக சிக்ஷையே ஜீவ வழி. நமக்கு கொடுக்கப்பட்ட வழியானது ஒரு வரப்பு மேலே நடக்கிற ஒரு பாதையை போன்றது. இருதயம் விசாலமாக இருக்க வேண்டும், ஆனால் அவருடைய கற்பனைகளின் வழியாக ஓடுகிற அளவிற்கு ஜீவனுக்கு போகிற வாசல், அது வழி, அது ஒரு இடுக்கமான ஒரு வழியாக, ஒரு நெருக்கமான ஒரு வழியாக அவைகள் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிற போதக சிக்ஷையை, போதகத்தினால் வருகிற சிக்ஷையை நாம் பெற்றுக்கொண்டு வாழ முற்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தர முடியும். இவர் தன்னுடைய பிரச்சனைகளை இந்த பகுதிகளிலே சொல்லுகிறார். 107 சொல்கிறார், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும், என் வாழ்விலே ஒரு வெளிச்சத்தை தாரும், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். 109 சொல்லுகிறார், என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 110 சொல்லுகிறார், துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், என் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் நான் நடந்து வந்தேன் என்று சொல்லுகிறோமே, அந்த பாஷையில் தான் இந்த சங்கீதக்காரன் இந்த பகுதியை எழுதுகிறார். என் உயிரை கையில் பிடித்து கொண்டு, என் பிராணனை கையில் பிடித்து கொண்டு வாழ்கிறது போல ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்கிறேன். யோபுவும் அதைத்தான் யோபு 13:14 சொல்லுகிறார், நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையில் வைப்பானேன் என்று சொல்லுகிறார். எனக்கு கண்ணி வைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 145 அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள், வழியோரத்தில் வலைகளை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். இன்றைக்கி நம்ம யாருக்கு எந்த கெடுதல் செய்யாட்டாலும், இன்றைக்கி உலக மனிதர்கள் நம்மேல் பொறாமை கொண்டு அநேக காரியங்களை, அநேக உலக பிரகாரமான கெடுதல்களை, ஏவல்கள் என்று சொல்லுகிறார்கள், செய்வனை என்று சொல்லுகிறார்கள், ஏதாவது கெடுதல்களை பொறாமைப்பட்டு நமக்கு அழிவுக்கு நேராக எல்லா காரியங்களையும் செய்ய முற்படுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய கட்டளைகளை, ஆண்டவரே நீர் தருகிற தீபமாக, விளக்காக என்னுடைய கைகளிலே நான் வாங்கி கொள்ளுகிறேன். அந்தகாரமும் இருட்டும் நிறைந்த என் வாழ்விலே உம்முடைய வசனம் எனக்கு வெளிச்சமாக, என் கால்களுக்கு வெளிச்சமாக அது வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய போதக சிக்ஷைகளை ஆண்டவரை தகப்பன் சிக்ஷிக்கிறது போல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை நீர் சிக்ஷிக்கிறீரே, அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இடுக்கமும் நெருக்கமுமான அந்த வழியிலே நாங்கள் நடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஜீவனுக்கு போகிற வழியை, அந்த ஜீவ வழியில் நாம் நடந்து நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக, சுதந்திரவாளிகளாக நாம் மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த வார்த்தைகளின் மூலமாய் தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தீபம், தேவைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே